வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வட்டார வழக்கு அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் டென்ட் கொட்டா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ரைவல்ரியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரூரல் டிராமா. ஆக்சுவலா அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. இவரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான கோவக்காரரா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவரோட ரைவல்ரி குடும்பம், அதாவது பங்காளி குடும்பத்துக்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை அப்படின்றது இழுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் அதுக்கு சரிக்கு சமமா இவரோட மல்லு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது இப்ப மட்டும் இல்ல, பல ஜெனரேஷனா தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த சண்டை எப்படி இன்டென்ஸா மாறுது, அண்ட் இதுக்கு இடையே ஹீரோ ஹீரோயினுக்கு இடையே இருக்கக்கூடிய காதல் அப்படின்றது எப்படி போகுது, அதோட முடிவு என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றத டு அன் எக்ஸ்டென்ட் ஒரிஜினலா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இதுல அந்த கெடா சண்டை அந்த போர்ஷனை காட்டினதா இருக்கட்டும், அந்த கோழி குஞ்சுகளை யூஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி மக்கள் பேசக்கூடிய அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் டு அன் எக்ஸ்டென்ட் ஒரிஜினலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா இந்த கதையில கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே இன்டென்ஸா ஒரு ரூரல் டிராமா, அதாவது மதையானை கூட்டம், பருத்தி வீரன் இந்த மாதிரியான ஸ்டைல்ல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த முயற்சியில கொஞ்சம் கூட சக்சஸ் ஆகல அப்படின்னே சொல்லுவேன். சுத்தமா சிங்க்லே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையே போச்சு. இன்ஃபேக்ட் அந்த பங்காளி சண்டை இருக்குல்ல, அந்த பங்காளி சண்டைகள் அப்படின்றது ஏகப்பட்டது காட்டுவாங்க. அதுல எந்த ஒரு சண்டையிலுமே நமக்கு பெரிய டென்ஷன் அப்படின்றதெல்லாம் சுத்தமா பில்ட் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிற்போக்குத்தனங்கள் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்களை இந்த படத்துல ட்ரீட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிலோ பாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரெண்டு ஆம்பளைங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையில பொண்ணுங்களை இழுக்கிறது, அதுவும் பொண்ணுங்களை வச்சு பெட்டு கட்டுறது இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. கட்டினவனா இருந்தாலும் பொண்ணுங்களோட கன்சென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான படங்கள் அப்படின்றது ரொம்ப பிற்போக்குத்தனமா தான் இருந்துச்சு. சரி, ஹீரோயின் கேரக்டரையாவது ஒழுங்கா டிசைன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அந்த கேரக்டர் பயங்கர பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த கேரக்டருக்கான முடிவு இருக்குல்ல, பொசுக்குன்னு ஒரு சப்பையான ஒரு இன்சிடென்ட்டுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதுல அந்த முடிவை குளோரிஃபை பண்ற மாதிரியான ஒரு இலக்கிய கதையை முன்னாடியே வேற சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்றதும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ரொம்ப ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா எடுக்கப்பட்ட ஒரு ரூரல் டிராமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ராவான சில காட்சிகளும் கெட்ட வார்த்தைகளும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.